இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லணும். போனா சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே என்ன சொன்னேன்? சாமி மட்டும்தான் கோவிந்தா பண்ணது கிடையாது. மனிதன் உடலில் இருக்கின்ற ஆத்மாவை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடைய நாமத்தை ஒருமுறை சொல்லிப்பாரு. கோவிந்தா என்று சொன்னால் ஒரு கோவிந்தாவுக்கு ஒரு கோடி பாவங்கள் தீர்த்தவர்கள். நான் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்தா இந்த ஆலயத்தில் வந்து கோவிந்தா போட்டதா பாவங்கள் அகர்ந்துவிடும், பாவங்கள் தீரும். இந்த பாவத்தை நம்ம மூட்டையா சொல்லியே கட்டிதான் இருக்கணும், பாவம் தீராது. அதுதான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன், இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்க, கோவிந்தா போடுங்க. இன்னைக்குதான் நம்ம கோவிந்தா போட தனியா பண்ணா நீங்க வயல வயல்காட்டில் உட்காந்து கோவிந்தா போட்டு பாரு. நினைப்பாங்க ஆண்டவருடைய நாமத்தை எப்போ நம்ம கோவில் வந்து சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற குறைகள் தீர்த்திடுவான், நம்ம குறைகள் தீர்த்திடுவான் என்றுவான். அவருடைய நாமத்தை சொல்வதற்கு வெக்கமா? எப்பவுமே ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கிறோம். எதுக்காக வரும்? அம்மனை தரிசனம் பண்ணணும், நம் குறையை அம்மாவோட சொல்லணும், நம் குறையை அம்மா தீர்ப்பால் நம்பிதான் வரும். அம்மா கிட்ட வந்து குறைய சொல்லிட்டு வந்துடும். அப்ப கோவிலை போட்ட என்ன, கோவிலை போடுங்க, இறைவன் ஓடி வருவான், நம்மளை காப்பாற்றுவான். விழுகின்ற போதுதான் ஐயோ நினைவுதான், யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க. அம்மா இருந்து பாருங்க, சக்தி வந்து காப்பாற்றுவான். அப்பான்னு சொல்லி பாருங்க, இறைவன் வருவான், சிவபெருமான் வந்து காப்பாற்றுவான். ஐயோ நின்றா, ஐயோ யார் தெரியுமா? எவனுடைய மனைவி ஐயோ, அவர் வரமாட்டாங்க. சாமி இறைவனை கூப்பிடுங்க, யாரும் வீடு எல்லா விடைகளும் தீர்த்துருவான் பெருமான். அம்மா இந்த மேடைக்கு வந்திருப்பது யாத்தாயி? அம்மா ஒரு மாதிரி இந்த வெகுவோடு வாழ்ந்து வருகிறாள். இந்த இலையை விடுவது இருக்கின்ற ஏழை மக்களுக்கு இரவு என்ன துணையாக இருக்கின்றவள். ஆடு மாடி ஈரம் என்ன ரசித்து காக்கின்றவள். கொஞ்சம் சந்தோஷமா தாயி, அடியார் மக்கள் எதிர்த்து காப்பாற்றியா? சரி தாயி, இருந்தால் எங்கேயோ நாட்டு மழை பெய்து உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. கலிக்கு அவதாரம், அதுதான் கடைசி அவதாரம். கலிக்கு அவதாரம் பகவான் எடுத்துட்டாங்க, கடைசியாக அதான் கடைசி அவதாரம். ஒரு பகுதி எங்கேயோ பகுதி அழிந்து கொண்டே இருக்கும், மொத்தமா அழியாது, ஒரு 20 பகுதி அழிஞ்சு வரும். அதுபோல மழை இல்லை இங்க வச்சு மழை இருந்தாலும் உலகத்தில் உயிர் வாழ முடியும். ஈரும் எல்லா ஜீவங்களும், மனிதர்கள் இருந்து ஈரும் எல்லா ஜீவமும் வாழ்வதற்கு சாப்பாடு ஒரு நல்ல பரவாயில்ல, தண்ணி இருந்தா போதும். யாரும் தண்ணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்தாங்க கிடைப்பாங்க. மழை இல்லையே வறட்சியாக இருக்கின்றது. மழை வர ஐம்பது மாறியுமா வருமா? சரி தாயி, கொஞ்சம் சந்தோஷமா கொஞ்சம் நடத்தலாமா? உங்களை தேடி வந்திருக்கிற மக்களுக்கும் உங்களை நாடி வந்திருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் குறைகளை தீர்த்து உங்க வேலையா வந்து உங்க அருளாக்கி சொல்லி பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் தாயி, காப்பாற்றமா? நான்